ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முட்டைக்கோஸ் கொத்துக்கறி மாரி பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு 3 வெங்காயம் எடுத்து எண்ணெய் ஊத்தி கடாயில வறுத்துட்டு, அதில முட்டைக்கோஸ நல்லா கட் பண்ணி தண்ணீல போட்டு அலாசி வச்சிருக்கிறேன். அத எடுத்து நல்லா தண்ணிய வடிகட்டிட்டு, அந்த வெங்காயத்தில போடணும். வெங்காயத்தில வந்து பட்டை, லவங்க பவுடரும் போட்டிருக்கிறேன். வெங்காயம் போட்டோனே. அது போட்டுட்டு இத போட்டு நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டுட்டு, இதுக்கு தேவையான காரம் இதெல்லாம் வந்து போடணும். பாருங்க. நல்லா கலக்கணும். இத அப்படியே நல்லா ஸ்லோ குக்கிங்கில கலந்து விட்டுட்டு, இதில வந்து ஒரு மசாலா ஊத்துறேன். என்னன்னா தேங்காய், இஞ்சி, பூண்டு, மிளகு நல்லா அரைச்சு ஊத்தி, அத அப்படி ஊத்துறேன். அதுதான் அந்த அது அந்த தண்ணி தான் வந்து இதுக்கு தண்ணியே. முட்டைக்கோஸ்க்கு. முட்டைக்கோஸ எடுத்து பிழிஞ்சு போட்ட பிறகு இருக்கிற தண்ணியோட மஞ்சத்தூளு, மிளகாத்தூளு, தனியாத்தூளு எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, தட்டம் போட்டு மூடி வச்சிரணும். முட்டைக்கோஸ் நல்லா சாஃப்ட்டா வெந்துடும். இது எவ்வளோ வெள்ளை கலர்ல இருக்கிற முட்டைக்கோஸ் எப்படி மாறி என்ன கலர்ல வருதுன்னு பாருங்க. அதுக்கப்புறமே காலிஃப்ளவர் வந்து ஒரு தண்ணீல கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைப்பேன். வேக வைக்கிறதுனா ஒரு கொதிச்சுட்டு வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு அந்த காலிஃப்ளவர் எடுத்து இதில போடணும். முட்டைக்கோஸும் காலிஃப்ளவரும் என்ன காம்பினேஷன்னா, முட்டைக்கோஸ் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா கைமா மாரி இருக்கும். இந்த இது இது வந்து அப்படியே இதில சின்ன சின்ன பீஸா அப்படியே போட்டுறணும். அவ்வளோதான். போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். வணக்கி விட்டுட்டு கடைசியில இறக்கறதுக்கு முன்னால கொஞ்சம் இது போடணும். கொத்தமல்லி எப்படி இருக்கு பாருங்க. கொத்துக்கறியாட்டம் சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாரி ட்ரை பண்ணி கொத்துக்கறி மாரி செஞ்சு பாருங்க.